श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं थावकिं मते रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 2/11/2025 முதல் 8/11/2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் போது கடக ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், சிம்ம ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், கன்யா ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், துலா ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். நவகிரகங்களுடைய இயக்கங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில சஞ்சரிக்கிறார்கள், எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது அப்படிங்கக்கூடிய இந்த கோச்சார் ஆய்வுகளை செய்யும் பொழுது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தினங்கள்ல பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய அத்துணை விதமான பிரார்த்தனைகள், கடமைகள், உங்களது செயல்பாடுகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். சில பக்த கோடிகளுக்கு நாம் பிரார்த்தனைகளை பலவிதமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், முயற்சிகள் சமயத்தில் வீணாகின்றதே என்ற ஒரு கவலை, ஒரு தாக்கம் ஆழ் மனதில் காணப்படுறது. இந்த கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்களும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகமும் அவரவர்களுடைய குலதேவதா இஷ்டதேவதா தெய்வங்களுடைய பரிபூர்ண அனுகிரகங்களும் சேரும் பொழுது நிச்சயமாக நமது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த வாரத்தில் உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசியின் பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். இருந்தாலும் இந்த வாரத்தில் எதையும் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பிரவேசித்தாலும் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதனாலே உங்களது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் பெரிதாக இருந்தாலும் விடைகள் அனுகூலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பிரார்த்தித்து செயல்படுங்கள். அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு வேகத்தை தவிர்க்க வேண்டும், விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. சில சமயங்கள்ல குழந்தைகள் கூறக்கூடிய அறிவுரைகள் கூட குடும்பத்திற்கு வெற்றியை கொடுக்கும். இந்த சமயத்துல நாம் குடும்ப ரீதியான வெற்றியை சிந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தான் என்ற சிந்தனைகளை தவிர்த்து நல்ல கருத்துக்கள் யார் கூறினாலும்
குறிப்பாக குழந்தைகள் இன்றைய காலகட்டங்களில் அபரிமிதமான ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். குடும்பங்களில் குழந்தைகள் கூறக்கூடிய சில அறிவுரைகள், ஏன் பேரம்பேத்திகள் கூறக்கூடிய சில அறிவுரைகள் கூட நமக்கு வெற்றியை கொடுக்கலாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் நல்ல சிந்தனைகளோடு சிந்திக்க முடியும். கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய, அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கோடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய போகிறது. கடந்த வாரத்தில் உங்களை சுற்றி இருந்த பலவிதமான இடர்பாடுகள், உங்களை சுற்றி இருந்த பலவிதமான இடையூறுகள், பலவிதமான தடைகள், இவைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி இருப்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களது எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு காலங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது, சதுர்ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது, தனஸ்தானாதிபதியும் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை பெறப்போறது. லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்திற்கு குடும்ப ரீதியான ஒரு தீர்மானத்தை தீர்மானிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த முயற்சியை நீங்கள் முடுக்கி விடுங்கள். மனதில் தளர்ச்சியை தவிர்த்து விடுங்கள். தொடர் முயற்சி என்பது அனைவருக்கும் தேவை. குறிப்பாக லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கக்கூடிய தருவாயில நீங்கள் முடுக்கிவிடக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தொழில் ரீதியான தீர்மானங்களை இந்த காலகட்டங்களில் முற்றிலுமாக தள்ளி போடுவது நல்லது. குறிப்பாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட புதிய தொழில் ரீதியான, புதிய இடத்திற்கு வேலைக்கு போவது ரீதியான தீர்மானங்களை தள்ளி போடுவது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களுக்கு சரியான தீர்வை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இறையொருள் உங்களுக்கு வழங்க போறது. இந்த சமயங்களில் நீங்க எந்தெந்த தீர்மானங்களை யாருடன் பேசி எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். அதே சமயத்தில் அவசரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கோப தாபங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் ரீதியாக வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. கட்டிய வீடுகளை முழுமைப்படுத்தக்கூடிய கிரகப்பிரவேசத்திற்கு முகூர்த்த நாள் குறிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்க போறது. சொத்துக்கள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சில பக்த கோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இறையருளும் குருவருளும் தேவை என்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். பல பக்த கோடிகள் கையில் காசு இருந்தாலும் வீடுகள், மனைகள் வாங்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்
வெற்றியை கொடுக்கவில்லையே என்ற தீர்மானத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. இந்த வாரத்தை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பது தொழில் ரீதியான, குறிப்பாக புதிய தொழில் ரீதியான தீர்மானங்களை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. முருகப்பெருமானை வழிபடுவது, குரு பகவானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. ஆரோக்கிய ரீதியாக எந்த வைத்தியமும் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். சில சமயங்களில் கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆரோக்கியத்தில் கூட நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறது. ஆரோக்கிய ரீதியாக, உடம்பு ரீதியாக ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளுக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. எந்த மருத்துவத்தை நாம் சிந்திப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் உங்களது திறமைகள் மூலமாக சமாளிக்கக்கூடிய, அவைகளை தாண்டி வரக்கூடிய, அவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்களில் இந்த ஆற்றல் நமக்கு எங்கிருந்து வந்தது, இந்த வெற்றியை பெறுவதற்கான ஒரு சிந்தனை எப்படி ஏற்பட்டது, நமது வெற்றிக்கு காரணம் கிரகங்களா, கிரகங்களுடைய அனுகிரகமா, நமது குலதெய்வத்தின் அனுகிரகமா என்று பல சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது. குழந்தைகள் ரீதியான பிரார்த்தனைகளில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறதோ. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. சப்தம தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சி, உங்களது கையில பணப்புழக்கம் பெருகுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். இருந்தாலும் அட்டமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் வரக்கூடிய தகவல்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சூரிய பகவானை வழிபடுவது, ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு, கலைத்துறையை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு, பாடல், ஆடல், நாடகம், இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் பயணிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களது திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய, உங்களது திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, உங்களது திறமைகளுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. குறிப்பாக
மருத்துவத்துறையை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு பல மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு அபரிமிதமான உயர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருவதனாலே உழைப்பதற்கு அஞ்சாமல் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது என்ற ஒரு சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது மாற்றங்கள் மூலம் ஏற்றங்களை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உணவு குழல் ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களோடு கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, சந்திர பகவான் வழிபாடு செய்வது, அம்பிகை வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிந்தனை சிறப்பு மிக்கவர்கள். You are a very good advisor for others, but you are not able to follow your internal instruction. உங்கள் ஆழ் மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் பிறருக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறது, பிறருக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கிறது, பிறருக்கு நல்ல வெற்றியை கொடுக்கிறது. ஆனால் அந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி செயல்படுத்தினீர்களே ஆனால் அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்தில் உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சதுர் பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ஆற்றல் வெளிப்படும், உங்களது தன்னம்பிக்கை பளிச்சிடும், எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். தன்னம்பிக்கையை பெறக்கூடிய, தன்னம்பிக்கை தகவலை கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்கள் காதில் விழும். நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். குருமார்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இருந்தாலும் பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தான தர்மங்கள் செய்வது, பிறருக்கு உதவுவது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனம் உவந்து செய்யும் பொழுது தேவையில்லாத பெரிய செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும், குறைத்து கொள்ள முடியும். சில சமயங்களில் நாம் மனம் உவந்து பிறருக்கு உதவி செய்வதும், மனம் உவந்து தான தர்மங்கள் செய்வதும் கூட நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய பொருளாதார இழப்புகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்ற அனுபவ ரீதியான உண்மையையும் ஜோதிட ரீதியான அனுபவங்களையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு, குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் மிகவும் பொறுமை, நிதானத்தை பின்பற்ற வேண்டும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எந்த விதமான வாத பிரதிவாதங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குடும்பங்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். உங்களது ராசிக்கு சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி பொறுமையை பின்பற்றுவது, மௌனத்தை பின்பற்றுவது. கணவன் ஒரு தகவலை கூறும் பொழுது மனைவி காது கொடுத்து கேளுங்கள். மனைவி ஒரு கருத்தை கூறும் பொழுது கணவன் காது கொடுத்து கேளுங்கள். இன்றைய காலகட்டங்களில் குடும்பங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி,
செல்போனுடைய தாக்கம் கூடுதலாக காணப்படுறது. குடும்பங்கள்ல பெரியோர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் முகத்தை பார்த்து அந்த விஷயங்களை கிரகிக்க வேண்டும். கண்ணோடு கண் பார்த்து பேச வேண்டும். பெரியவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை முழுமையாக கேட்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்கள் பேசும் பொழுது செல்போனை எடுக்கக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நாம் குடும்ப ரீதியாக கலாச்சாரம் ரீதியாக கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். குழந்தைகளிடத்திலே நீங்கள் நோ சொல்ல பழக வேண்டும். அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து விட்டால், கேட்பதெல்லாம் கிடைத்து விட்டால், நாளைக்கு ஒரு பொருள் கிடைக்காத பொழுது அவர்களால் தாங்க முடியாது. அவர்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை பெரியோர்கள் தீர்மானிப்பதற்கும், பெரியோர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக கேட்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் இந்த காலகட்டங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு 3-8 அதிபதி 3வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பு. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குடும்பங்கள்ல சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கன்யா ராசி சார்ந்த, கன்யா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. பல ஜோதிட தகவல்கள்ல கோச்சார கிரக அமைப்புகளுடைய சூழ்நிலைகளையும் கோச்சார ஆய்வுகளையும் நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு சாதாரண பாமர மக்கள் இந்த ராசி பலனை பார்த்து அவர்களிடத்திலே ஜாதகம் இல்லை, ஆனால் என் ராசி மட்டுமே தெரியும் என்று இருக்கக்கூடிய பல பக்த கோடிகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிச்சயமாக இந்த ராசி பலன் உறுதுணையாக இருக்கும் என்பதை பல அனுபவ பெரியோர்கள் மூலமாக உணர்ந்திருக்கின்றோம். அதே போல நடைமுறை வாழ்க்கையில பல பக்த கோடிகள் இந்த அளவில் அவர்களிடத்தே பிறந்த தேதி இல்லை, பிறந்த நேரம் இல்லை, எந்த தகவல்களும் இல்லாமல் ஜாதகம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ராசி என்று தெரியும், இந்த ராசி பலனை வைத்துக்கொண்டு தான் நான் வாழ்க்கையில் முயற்சியை செய்து வெற்றி பெறுகிறேன் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய பாமர மக்களுக்கு இந்த ராசி பலன் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதில் நான் குருநாதருடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது என்பதையும், முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் என்பதையும், சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மாறுவதற்கு அனுக்கிரகவத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் வெற்றியை கொடுக்கும் என்பதையும், குடும்பங்கள்ல கணவன் மனைவி ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலர்வதற்கு இந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குரு பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்படுது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வினா எழலாம். கேது பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வர்றார். கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியா லாபஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருவது என்பது அருமையான அமைப்பு. இந்த சமயங்களில் வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சில பக்த கொடிகளுக்கு ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கிறவர்களும் சரி, பாஸ்போர்ட்டில் சாப்பா போடவே இல்லையே என்று இருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அதே சமயத்தில் தனசப்தம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கோச்சார அமைப்புகள் ரீதியாக தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வருவது என்பது அனுகூல அமைப்பா என்ற ஜோதிட ரீதியான வினாக்கள் எழுந்தாலும், தனசப்தம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு குரோத்தை கொடுக்க போறார். குறிப்பாக பேச்சை தொழிலாக உடையவர்கள், ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், பிரின்சிபல், அதே போல வழக்கறிஞர்கள், அவங்கெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிச்சுடுவாங்க இல்லையா, வழக்கறிஞர்கள். அதே போல பேச்சாளர்கள், இன்னைக்கு பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட நிறைய நாலேஜ் இருக்கு, ப்ரெசன்டேஷன் இருக்கு, ஆனால் பல விதத்தில் சிரமப்பட்டு இருக்காங்க. அதை வெளியில் சொல்ல முடியல. அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே போல சிவாச்சாரியார்கள், சாஸ்திரம் படித்த வல்லுநர்கள், சாஸ்திரிகள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், உங்க வாக்கு வன்மை மூலமா அபரிமிதமான அனுகூலம் ஏற்பட போறது. அதே போல ஜோதிடர்களுக்கு கடந்த காலத்தில் நீங்க சொன்னீங்க, இப்ப எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கக்கூடிய வெற்றி தகவல்கள், உங்களது ராசிக்கு தனசப்தம ஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம், அதிலும் உங்களது ராசியில செவ்வாய் பகவான் மேஷத்திலோ விருச்சிகத்திலேயோ இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் சுப செய்திகள். இந்த வாரத்தில் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. பொதுவாகவே துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், டாலரன்ஸ் பவர், எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருப்பீங்க, பொறுமையா செயல்படக்கூடியவர்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வர்றார். 3-6 அதிபதி 10வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்றைய காலகட்டங்களில் இந்த சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கட்டிட தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் ஏசி மெக்கானிக், இவங்கெல்லாம் வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல காலம் வரும்பொழுது நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். கோச்சார கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு அழைப்பே இல்லாமல் சிரமப்படுவீங்க. அதனால ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் முக்கியமானவர்கள். நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த கஸ்டமர் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. குறிப்பாக அந்த துளாராசி சார்ந்தவர்கள், உங்களது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களது வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்கு சரியான விகிதத்தில் திட்டமிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக ஒரு பெரிய இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர் இருக்கார். அவர் ஒரு சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர். லட்சக்கணக்கில் தான் அவர் ஆர்டர்லாம் எடுக்கிறார். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவர் ஒர்க்கு.
இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்னைக்கு நம்ம பெரிய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம் குருஜி, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஆணி அடிக்கணும்னா கூட என்னை கூப்பிடுங்க, நான் செஞ்சு தரேன். அந்த வார்த்தை ரொம்பவும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அதே போல நீங்கள் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக கிரகங்கள் பாதகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கூட உங்களது குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தொழில் ரீதியான விஷயங்கள், முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, சூரிய பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, உண்மையிலேயே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எங்கு சென்றாலும் அந்த இடம் சுபிட்சத்தை அடையும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எங்கு போனாலும் அந்த இடம் வெற்றியை கொடுக்கும். இதை பல இடங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தன பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்க லைஃப்ல நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போறது, அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. இருந்தாலும் இந்த வாரத்துல செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவுகளை தவிர்த்துக் கொள்வது, குறைத்துக் கொள்வது. அதே போல அஷ்டமஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தை கடந்து வர்றார். அதனால ரொம்ப யோஜனை பண்ணி செயல்படுங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது, இவைகளெல்லாம் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நீங்க இருக்கீர்கள். ஒன்று வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய தொகை, வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய உதவிகள், இந்த சமயத்தில் அது வரலையே அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கம் உங்க மனசுல இருக்கலாம். இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்க எஜுகேஷனுக்காக ஒரு செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த செலவுகளை செய்வதற்கு முன்பாக இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேரணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஒரு பல்க் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. அதை நல்ல பொறுமையா ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறமா கொண்டு பணத்தை கட்டுங்க. அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக போய் கட்டிடாதீங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே செஞ்சிருக்கிறார். உங்க எமோஷனை தூண்டக்கூடிய வகைகளில் யாராவது பேசுவாங்க. இது இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பெரிய விஷயமா இருந்துருக்கு. உங்களை கோபப்பட வைக்கிறது, உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, உங்களது கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுறது, அந்த இடத்துல நீங்க பேசிவிட்டு மாட்டிப்பீங்க. அதனால இந்த சமயத்தில் எதிரில் வருபவர்கள் உங்க எழுத்தாப்புல யார் எந்த இடத்துல உங்களது கோபத்தை தூண்டக்கூடிய வகைகளில் உங்களை தூண்டினாலும் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்றது? இப்ப அந்த மாதிரி உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அவங்க கோபத்தை தூண்டுற மாதிரி ஒருத்தர் பேசுறார். அப்ப அந்த சமயத்துல நீங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க. முருகப்பெருமானுடைய வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலினுடைய நுனிய நீங்க பாருங்க. முருகப்பெருமானுடைய வேலினுடைய நுனி பகுதியை
மனதுக்குள்ள தியானம் பண்ணோம்னா நமக்கு கோபதாபங்கள் குறையும், எமோஷன் குறையும். குறிப்பா மேஷ ராசி சார்ந்தவர்கள், விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் முருகப்பெருமானுடைய வேலினுடைய மேல் நுனியை மனதுக்குள் தியானம் செய்யும் பொழுது நீங்கள் வெற்றியை நோக்கி, வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். இந்த கருத்தை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த வாரத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு குடும்பங்கள்ல சுப வைபவங்களை நடத்தக்கூடிய, சுப வைபவங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்ட தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் தன்னம்பிக்கையை இயல்பாக பெற்றவர்கள். ஒரு பெரிய சூக்ஷ்மம் ஒன்று என்னன்னா, இன்டர்னலி யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அப்ப தன்னகம் அப்படிங்கிறது நமது மனசுக்குள்ள. தனுர் ராசி சார்ந்தவர்கள் மனது ரீதியான பலம் பெற்றவர்கள். அதிலும் இந்த வாரத்தில் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ஒரு அருமையான அமைப்பு. இந்த வாரத்தை தனுர் ராசி சார்ந்தவர்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா எழலாம். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா? நிச்சயமாக. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு உயரிய எண்ணம் தோன்ற போறது. இந்த வாரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் பேட் கையில வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பு ஏடு, ஒரு பேனா வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை நோட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நல்ல நல்ல சிந்தனைகள் தோன்றும். அவைகளெல்லாம் செயல்படுத்தக்கூடிய சிந்தனைகள் தோன்றும். அதனால இந்த வாரத்தை ஒரு பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங், நீங்க இன்னும் சொல்ல போனா எதிர்கால ரீதியான பலவிதமான திட்டங்கள் உங்க மனசுல இருக்கு. எதை எப்ப எப்படி செய்ய போறோம்னு நீங்க இன்னும் திட்டமிடல. ஆனால் நீங்கள் இதை சரியான விகிதத்தில் நீங்க குறிப்பு எழுதி வைத்துக்கொண்டு இறைவன் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வர போறது. அதே போல மாமாவனுடைய, தாய் மாமாவனுடைய உதவிகள் கிடைக்க போறது. சப்தம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டிருப்பாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து காலம்பரை நான் ஆபீஸை பார்த்துக்கிறேன், நீ சாயங்காலம் பார்த்துக்கோம்பாங்க. கடை வச்சுக்கிறவங்க அதே போல கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. காலம்பரை நான் பார்த்துக்கிறேன், சாயங்காலம் நீ கடையை பார்த்துக்கோம்பாங்க. அதை போல கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலில் செய்யக்கூடிய, பயணிக்கக்கூடிய காலம் உடையவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள். எழுத்துத்துறையை சார்ந்தவர்கள், ஸ்டேஷனரி சேல்ஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெமெண்டஸான growth கிடைக்க போறது. பல்கா ஒரு ஆர்டர் கிடைக்க போறது. அந்த பல்க் ஆர்டர் மூலம் ப்ராஃபிட் கிடைக்க போறது. தனுராசி சார்ந்த பக்த கோடிகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுங்க. நீங்க யூ ஆர் ஏ வெரி குட் அட்வைசர் ஃபார் அதர்ஸ். பிறருக்கு அறிவுரை கூறுறதுல உங்களை போல கெட்டிக்காரா கிடையாது. ஆனா தனக்குன்னா எதையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ஆரோக்கியம், சரிவிகித உணவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பயணங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. குரு பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான புதிய தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது.
மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டை முழுமைப்படுத்துவீர்கள், கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அசையா சொத்துக்கள் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் யுக்திகள் வெற்றியை கொடுக்க போறது. சில சமயங்களில் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் எப்போ லே அவுட் போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு 10-15 பிளாட் இருக்கும், அப்படியே இருக்கும். திடீர்னு வந்து எனக்கு ஒரு 5 பிளாட் வேணும் அந்த இடத்துலம்பாங்க. நீங்கள் அதை சேல் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டை பெற போகிறீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள், சகோதரர்களுடைய கையெழுத்து இருந்தால் தான் இந்த சொத்தை நம்ம கிளியர் பண்ண முடியும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை வந்திருக்கும், இப்போ போய் தம்பியை பார்ப்போம், தம்பிகிட்ட பேசுவோம், பிரித்து கொடுத்துருவோம். எப்போதுமே இந்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் வரும்பொழுது அவர்களுக்கு எப்போ ஒரு தேவை வருதோ, பசிக்கும்போது தானே சாப்பாட்டுக்கு போவான். இதில் பசிக்கிறவனுக்கு கொடுக்கவும் மாட்டான். இது வந்து பங்காளிகள் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பதும் 3-12 அதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 3-12 அதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் ஒரு அருமையான அமைப்பு. மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போறது. குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. தொழிலில் இருந்த தொய்வு நீங்க போறது. தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசனை செய்து பேசுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மூலம் வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பலவிதமான போலி தகவல்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே வரக்கூடிய தகவல்களை உடனே நம்ம கிளிக் கொடுக்கறது, அது மூலமா நான் 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தரங்கக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம். இவைகளில் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. பாலமுருகன், குழந்தை முருகனை வழிபடுவது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தப்படிகளே, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு பக்தர் வெளியூரில் இருந்து ஒரு கல்யாண பத்திரிகையில நீங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை நான் டைப் பண்ணிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டிருந்தார். உண்மையிலேயே அந்த பத்திரிகையை கூட நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம பலவிதமான டிவியில் பேசும்பொழுது அவர் வந்து அதை அனுமதி பெற்று அவங்க வீட்டு கல்யாணத்தில் போட்டிருந்தார். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, எதையும் ஒரு பாசிட்டிவா கொடுக்கணும் அப்படிங்கிறது குருநாதருடைய ஆக்ஞை. அதே போல இந்த கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் நிறை குடம் தழும்பாது அப்படிம்போம் இல்லையா, அந்த கோபுர கலசங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள்ல வைத்து வழிபடக்கூடிய கலசங்கள் முழுமை பெற்றிருக்கும். அதில் பலவிதமான வாசனா திரவியங்கள் இருக்கும். அந்த குடம் முழுக்க நீர் நிறைந்திருக்கும். அந்த நிறை குடத்தை போல நீங்கள் வாழ்க்கையிலும் நிறை குடமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே என்று அழைக்கின்றோம். கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்களை ஒரு சேஃப்டி மோடுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் அனுகூலமான ஸ்தானங்கள்ல இல்லை என்றாலும்
நீங்கள் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வது, உங்களது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை 27 முறை ஜபம் செய்வது, இவைகளெல்லாம் கிரகங்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து உங்களை காப்பதற்கு வழிவகுக்கும். இன்றைய காலகட்டங்களில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் காலங்களில் கும்ப ராசியில சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறது ஒரு அனுகூலமான கிரக அமைப்பை காட்டல என்பதையும், பொது இடங்கள்ல மழை நீர் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளையும் சரி, இந்த குளிர்காலங்களில் மிகவும் எச்சரிக்கையாக பக்தர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு, இளைஞர்கள் எவ்வளவு தேக பலம் இருந்தாலும், எவ்வளவு உயரிய மனோபலம் இருந்தாலும், இயற்கையிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு, பெரியோர்கள் சொல்வதை கேட்டு வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் பெரியோர்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு வழிகளுமே நமக்கு நல்லதை தான் செய்யும் என்ற சிந்தனைகளோடு, இறைவனது பிரார்த்தனையோடு செயல்படும் பொழுது எந்த நாளையும் நாம் பொன்னாளாக மாற்ற முடியும். பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அன்பு மிக்கவர்கள், பண்பு மிக்கவர்கள், பாசம் மிக்கவர்கள். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை யாரோ ஒருத்தர் எதிரில் இருந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை தீர்மானிக்கக்கூடிய காலமா இந்த காலம் அமைய போறதோ. சதுர்சப்தம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் கடந்து வர்றார். மீன ராசியை சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களிடத்திலே அபரிமிதமான அறிவாற்றல் இருக்கு, அபரிமிதமான அனுபவ ஆற்றல் இருக்கு, அபரிமிதமான உயரிய சிந்தனை இருக்கு. ஆனால் உங்களுக்கு யார் சரியான விகிதத்தில் வழிகாட்டுகிறார்கள், உங்களை யார் குழப்பத்தை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவர்களிடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். இதற்கு போய் நீங்க யாரிடத்திலும் யோஜனை கேட்க வேண்டாம். உற்றார் உறவினர்களோ, நண்பர்களோ, நெடுநாட்கள் உங்களோடு பழகியவர்களோ, அவர்களோடு பேசணும் அப்படின்னு தோன்றது. ஆனா நம்மளா ஏன் அவங்கள்ட்ட பேசணும்? இப்போ யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு நண்பர் சிரமப்படுறாருன்னு தெரியுது, அது உங்க காதுல விழறது. அவருக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவர் போற பாதையில இப்படி இந்த பாதையில போகாதப்பா, அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, நீங்க அந்த பாதையிலேருந்து இப்படி வான்னு சொல்லணும்னு தோன்றது. ஆனா உங்க ஈகோ தடுக்கிறது. ஆனால் இந்த சமயத்துல நீங்க எந்த விதமான மன குழப்பமும் வேண்டாம். யாருக்கு எந்த நல்ல தகவலை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கோ, யாருக்கு எந்த நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்கோ. நீங்க இப்ப செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களது குடும்பத்திற்கும் உங்களது எதிர்காலத்திற்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்க போறது. சஷ்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது, சஷ்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும். இந்த குழப்பங்கள் இருந்து தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்கோ. யார்கிட்டையும் இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நாளைக்கு அதில் ஒரு மாற்றம் வரும்பொழுது மனசுக்கு ஒரு தாக்கம் ஏற்படலாம். இந்த வாரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை.
முழுமையாக ஆய்வு செய்து முழுமையாக தீர்மானங்களை தீர்மானிப்பது நல்லது. இருந்தாலும் கடந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய எதிர்ப்பு செய்த, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னே தெரியாம இருந்தது. ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் அதை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை உங்களது குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறது. சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கேது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றலை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, யார் நம்மிடத்திலே போலியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் நண்பனை போல, யார் நம்மிடத்திலே அன்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தீர்மானங்களை உங்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உங்கள் ஆழ் மனதிற்கு உண்மையை கொடுக்கக்கூடிய, நீங்கள் உண்மையை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பெருமாள் வழிபாடு செய்வது, பெருமாளை மனதில் தியானிப்பது, பெருமாளுடைய திருவடியை மனதில் தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.